மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழர் விடியல் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இளமாறன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். பேச சீமான் இருந்து தமிழ் தேசிய சீமான் இருந்து சங்கி சீமானா மாறிட்டார். அன்றைய சீமானுக்கும் இன்றைய சீமான் அவர்களுக்குமான வித்தியாசமா என்ன பாக்குறேன்? சாக்கடைன்னு அர்த்தமா இருந்துச்சு. அதை சகதோழன் சீமான் நார்மலைஸ் பண்றாரு. அது இவ்வளவு பெரிய போலித்தனமா போய் பாரதிய ஜனதா RSS காலில் விழுகணும்னு அவர் நினைக்கல. பெரியாரை அழித்தொழிப்போம், பெரியாரை வேரோடு வீழ்த்துவோம் நிலைக்கு பார்ப்பனியத்தோட அஜெண்டா தானே அது. அந்த அஜெண்டாக்கு நீங்க நின்று இருக்காரு. செந்தமிழன் சீமான் வச்சதுக்காகவே அவங்க அப்பா செந்தமிழன் பேர் மாத்திட்டாரு. அப்பா பேரை கல்யாண வீட்டுல தாந்தா மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீட்டுல தாந்தா புணமா இருக்கணும். இதுதான் சீமானோட எண்ணம். RSS என்ன வேலை பார்த்தான், அதே வேலையை தான் சீமான் பார்க்கிறாரு. பெரியார வீழ்த்தறதுக்கு எவனால முடியும்? RSSனால முடியாது, பாரதிய ஜனதானால முடியாது. பாரதிய ஜனதா எலும்பு துண்டு வாங்கி சாப்பிடுற உங்களால முடியுமா? சீமானால முடியுமா? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, தமிழர் விடியல் கட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தொடர்ச்சியா போராட்ட காலத்தில் நின்றுருக்கோம். நேற்று கூட UGC சம்பந்தமான போராட்டம் திராவிடர் விடுதலை கழகம் வச்சிருந்தாங்க. அந்த போராட்ட காலத்தில் கலந்துக்கிட்டோம். இன்னைக்கு கருத்தரங்கம் வச்சிருக்காங்க, தமிழ் தேசியம் திராவிடத்திற்கான கருத்தரங்கம். தொடர்ச்சியா தமிழர் விடியல் கட்சி துவக்கத்திலிருந்து இன்று வரை பயணிச்சுட்டு இருக்கோம். திராவிட இயக்கங்களோட சேர்ந்து நீங்க? ஆமா, திராவிட இயக்கங்களோட இணைந்து, இடதுசாரி இயக்கங்களோட இணைந்து தமிழர் விடியல் கட்சி பயணிச்சு. ஓகே, உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான என்ன தொடர்பு? அதான், நான் 2010 நாம் தமிழர் துவங்கப்பட்ட காலத்துல இருந்து அதுல பயணிச்சேன். இந்த துவங்கம் ஆரம்பத்துல இருந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக, மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருக்கேன். கோவை மாவட்ட செயலாளராக பணியாற்றினேன். அப்புறம் 2000 சீமானுடைய போக்குல மாற்றம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2013-14 வரை இருந்துட்டு 14 அந்த அமைப்பிலிருந்து விலகி 2015 நான் மாணவரணியில் இருந்த டைசன் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இருந்த தோழர்கள் சீமானுடைய மாற்றத்தை பார்த்து, திராவிட எதிர்ப்பு, வந்தேரி அரசியல், மக்களை பிரிவினை பண்றதை பார்த்து, இஸ்லாமியர்கள் மீது, சிறுபான்மை மக்கள் மீது சீமான் வன்மம் பேச்சுக்களை எதிர்த்து அந்த அமைப்பிலிருந்து வெளியே 2015 தமிழர் விடியல் கட்சி துவங்கினது. சீமான் நீங்க அன்றைக்கு பார்த்திருப்பீங்களா? 2010 to 14 அன்றைய சீமானுக்கும் இன்றைய சீமான் அவர்களுக்குமான வித்தியாசமா என்ன பாக்க, மாற்றங்களை பாக்க? 2010 13 வரைக்கும் சீமான் ஒரு திராவிடத்தின் வெளிவந்த சீமானாக, சமூக நீதி பேசுகின்ற சீமானாக, சமத்துவம் பேசுகின்ற சீமானாக, இடதுசாரி தத்துவத்தில் பேசுகின்ற சீமானாக 2013 வரைக்கும் பயணிச்சாரு. 2013க்கு பிறகு குருமூர்த்தியுடைய தொடர்பு, சோவுடைய தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பனிய சக்திகளுக்கு கீழே சீமான் ஏவல் வேலை பார்க்கறதுக்கு ஆனதுக்கு அப்புறம் சீமான் திராவிட சீமான் இருந்து தமிழ் தேசிய சீமான் இருந்து சங்கி சீமானா மாறிட்டார். இப்ப சங்கி சீமானா செயல்பட்டு இருக்காரு. சீமான் சங்கினா சகத்தோழன் சொல்லிருக்காரு. அதுதான் புது, இது வரைக்கும் யாரும் கொடுக்காத அப்ரவேஷன் கொடுத்த வரைக்கும் நம்ம சங்கினா நம்ம சமூக நீதியின் அடிப்படையில, மக்களின் அடிப்படையில என்ன பார்வைனா சங்கினா சாக்கடைன்னு அர்த்தமா இருந்துச்சு. அதை சகதோழன் சீமான் நார்மலைஸ் பண்றாரு. பப்ளிக் கிட்ட, பொதுமக்கள் கிட்ட நார்மலைஸ் பண்ற வேலைய சீமான் பாத்துட்டு இருக்காரு. இல்ல, குருமூர்த்தி அவர்களை பார்த்தாரு, RSS நபர்களை பார்த்தாருன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன ஆதாரம் சொல்றீங்க? அதுக்கு நான் தான் ஆதாரம். இப்ப தரா சந்திரசேகர், ஆக்சுவலா சீமானுக்கும் குருமூர்த்திக்குமான தொடர்பு நேரடியா கிடையாதுங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த நாம் தமிழர் கட்சி பெயர் யார்கிட்ட இருக்கு? தந்தி டிவியோட சீபாதித்யநாத் மகன்கள் கிட்ட அது இருக்கு. அப்போ நீங்க சீமான் தந்தி டிவில வேலை செஞ்சாரு, நீங்க பாத்துருக்கீங்க. ஒரு ஷோ கூட நடத்திட்டு இருந்தாரு அந்த டைம்ல, 2000 அந்த டைம்ல இதெல்லாம் நடக்குது. அப்ப தரா சந்திரசேகருக்கு இவரு கரேத்தே உசைனியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கராத்தே உசைனிக்கு இவங்க யாரு, தந்தி டிவி ஓனரும் இவரும் குருமூர்த்தி தந்தி டிவியோட ஆடிட்டர். அப்போ இவங்க பூரா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு, திராவிடத்துக்கு ஒரு எதிர்ப்பு வேணும்னு பாக்குறாங்க. பார்ப்பனியம் நீங்க கடந்த தந்தை பெரியார் 1925 அந்த திராவிடம் எழுச்சி பெற்று ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் திராவிடத்தை வீழ்த்த முடியல. எந்த கட்சியா இருந்தாலும் திராவிட கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா திராவிடம் தான், திமுக இருந்தாலும் திராவிடம் தான். அப்போ இந்த திராவிட கட்சிகள் போராட்டம் செஞ்சு நமக்கான வேலை வாய்ப்பு, அடிப்படை உரிமை, சமூக நீதி, இதுக்கெல்லாம் போராடி தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து மாறுபட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்காங்க. இதை உடைக்கணும். உடச்சிட்டு இவனுடைய இந்த பார்ப்பனியத்தின் ஆதிக்கம் தளர்ந்து போன தாங்கிக்க முடியாத பார்ப்பன என்ன பண்றான், இந்த திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு அதுக்குள்ள இருந்தே ஒரு ஆள் வேணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கான்.
அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆளா வந்து சீமான் கிடைச்சிடறாரு. ஏன்னா பேச்சு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த பேச்சாளன், பல பேர்த்த வந்து தன்மைப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது சீமானுக்கு. அந்த பேச்சாற்றலை என்ன பண்றான்னா சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்தும்னு இந்த சங்கிகள் RSS பிளான் பண்ணி RSS பார்ப்பனியும் சீமானை வந்து கையில் எடுக்குது. அப்போ இந்த குருமூர்த்தியும் என்ன பண்றாங்க, சீமான் சரியான ஆள் பிளான் பண்ணிட்டு அந்த தந்தி டிவி ஓனர்கிட்ட போய் பேர் வந்து இந்த மாதிரி வந்து பையன் தமிழ் மேல ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு பையன், உங்களுடைய அப்பா நடத்தின கட்சி அந்த பேரு வேணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லி போய் கேட்டு உடனே என்ன பண்றாரு அவரு, சரி பரவாயில்ல. ஏன்னா அவருக்கு என்னன்னா தன்னுடைய அப்பா பேர்ல ஒரு கட்சி இயங்கிட்டு இருக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அது இவ்வளவு பெரிய போலித்தனமா போய் பாரதிய ஜனதா RSS காலில் விழுகணும்னு அவர் நினைக்கல. யாரு இப்ப தந்தி டிவி ஓனர் அவர் நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா வந்து அவர் ஒரு நல்லெண்ணத்துல இந்த கட்சியின் பேரை கொடுத்தாரு. சீமான் அதற்கு பின்னாடி வந்து பார்ப்பனியத்தின் அப்படியே அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் இது வரைக்கும் நடந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய திராவிட எதிர்ப்பு, திருட்டு திராவிடர்கள், போலி திராவிடம் அப்படின்னு பேசிட்டு வந்து வந்தேரி அரசியல் பேசி, பெரியார் வந்தேரின்னு பேசி, அண்ணா பிச்சைக்காரன் சொல்லி பேசி கடைசியா பெரியாரை அழித்தொழிப்போம், பெரியாரை வேரோடு வீழ்த்துவோம் நிலைக்கு வந்து பார்ப்பனியத்தோட அஜெண்டா தானே அது. அந்த அஜெண்டாக்கு வந்து நீங்க நின்று இருக்காரு. ஏன் கொடுத்தவங்க வந்து எதிர்த்திருப்பாங்களே? கொடுத்தவங்க எதிர்த்து ஃபெயிலியர் இல்லைங்க. நீங்க எச்ராஜானால என்ன பண்ண முடிஞ்சு எதிர்த்து பேசி தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா என்ன பண்ண முடிஞ்சுங்க? நமக்கு பக்கத்து மாநிலம் ஆந்திரால வந்துட்டான். அதுக்கு நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியை கொடுத்தவங்க நீங்க கட்சியை தவறான வழியில கொண்டு போறீங்கன்னு எதிர்த்து பேசிருப்பாங்களே. அவங்க கட்சி நாம் தமிழர் கட்சி கொடுத்தது அவர் பேசிட்டாரு. அவர் பேச நீங்க ஆடியோ கேட்டது இல்லையா? அவர் பேசி அந்த சுப்பிரமணிய ஆதித்தன் நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்கறாங்க, இந்த மாதிரி சீமானுக்கு நீங்க கொடுத்தது உண்மையா, நீங்க போய் சொல்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லி சீமான் கேட்கறாருன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பழைய தலைவர் ஒருத்தர் வந்து அவர் முதல்ல துரோகம் பண்ணாரு எங்க அப்பாக்கு, இப்ப வந்து சீமான் துரோகம் பண்ணிருக்காரு, 2 பேரும் துரோகிகள்னு சொல்லி அவரோட வார்த்தையில சொல்றாரு. அந்த ஆடியோவும் பரவிட்டு இருக்கு. இப்ப பரவிட்டு இருக்கு. ஆமா சரி, ஓகே. சீமான் வந்து தமிழ் தேசியத்தை நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி பேசி வரும்போது ஒரு 8.25% வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு இவ்வளவு காலம் கழிச்சு ஒரு அங்கீகாரத்தை பெற்று தேர்தலை சந்திக்கலாம்னு வரும்போது நீங்கெல்லாம் அவர் மேல தொடர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்களே, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு 2015 நான் வெளியே வரும்போது தமிழர் விடியல் கட்சி ஆரம்பிச்சது காலத்துல இருந்து என்னுடைய பழைய பேட்டியில எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அன்னையிலிருந்து நான் சொல்லிட்டு வரேன், சீமான் வந்து சமூக நீதிக்கு எதிராக, வேலை வாய்ப்புக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போய் நிற்பாரு. சீமான் முழு சங்கியா மாறிட்டாரு. மிகப்பெரிய ஆபத்தான அரசியலை, கலவர அரசியலை, பாரதிய ஜனதா போல, RSS போல, இந்து முன்னணி போல ஒரு அரசியலை, மாற்று மொழி பேசும் மக்கள் மீது வெறுப்புணர்வை தூண்டுகின்ற அரசியலை நீங்க சீமான் ஓப்பனா என்னங்கிறாரு, இஸ்லாமிய போல தாய் மதத்துக்கு திரும்புங்கிறாரு. எப்படி பழைய இதுக்கு போறோம்ல, பழைய மரச்சக்கு என்னைக்கு போறோம்ல, அது மாதிரி சாதாரணமா பப்ளிக் மத்தியில ஒரு எக்ஸாம்பிள் மரச்சக்கண்ணி எக்ஸாம்பிள் காமிச்சு தாய் மதத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. உருது பேசும் இஸ்லாமியன் வந்து தமிழர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி வரையறை வைக்கிறார். இந்த மாதிரி வந்து பிரிவினை கருத்துக்களை வந்து தொடர்ச்சியா வந்து சீமான் பேசுறது சகிக்க முடியாம தான் நாங்க வெளியே வந்து சீமானுக்கு எதிராக தொடர்ச்சியா நாங்க செயல்பட்டு இருக்கோம். என்ன இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் ராமகிருஷ்ணன் என்ன, கொளத்தூர்மணி என்ன, அவங்க எல்லாம் 2015 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா சீமானோட அரசியல வேரோட வீழ்த்தி இருக்கலாம். ஏன்னா பேச வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க, அனுப்புனது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு அவங்க மூர்க்கமா அத்தனை பேரும் தமிழ்நாடே எத்தனைக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரு பெரியாரை பத்தி சீமான் விமர்சிச்சதுக்கு கண்டனம் தெரிவிக்காது யாரு? ஒண்ணு சீமான் கட்சி, இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல மீதி அத்தனை பேரும் மூர்க்கமா வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க, பொதுமக்கள் எதிராக நிக்கிறாங்க சீமானுக்கு. ஓகே, 2010 இருந்தே உங்களுக்கு அவரை தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் உண்மையான பேர் சீமான் தானா? இல்ல, செபஸ்டின் சைமன் அவர் பேரு. பாஸ்போர்ட்ல செபஸ்டின் சைமன் தான் இருக்கும். அவர் சீமான் மாத்திட்டாரு. அவங்க அப்பா வேற அரைமொழி, முன்னாடி அரைமொழி வேணும் அப்படிங்கறதுக்காக செந்தமிழன் சீமான் வச்சதுக்காகவே அவங்க அப்பா செந்தமிழன் பேர் மாத்திட்டாரு அப்பா பேரை. அவங்களோட அப்பா பேர் வேற பேரு? ஆமா ஆமா, அப்பா பேர் வேற. இது எப்ப நடந்தது? அப்பா பேர் செபஸ்டியன் தான் அப்பா பேர். சீமான் இத கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக அவர் பேர் மாத்தி வச்சிட்டாரு, கெசட்லயே மாத்திட்டாங்க, செந்தமிழன் சொல்லி மாத்திட்டாங்க. ஏன்னா இவருக்கு அரைமொழி போடணும்ல செந்தமிழன் சீமான் அப்படின்ட்டு, அதனால செந்தமிழன் அப்பா பேர். இந்த பேரை சூஸ் பண்ணி கொடுத்தது யாரு? இல்லைங்க, அது அவங்களே, அதாவது இந்த கட்சி ஆரம்பிச்ச அந்த டைம்லயே வந்து எல்லா இடத்துலயும் போடுறாங்க செந்தமிழன் சொல்லி போடுறாங்க. நாங்க நடத்துற கூட்டங்களையும் செந்தமிழன் சீமான் சொல்லி போட்டிருக்கோம். அவர்தான் போட சொன்னாரு, போட்டோம். அவர் பேரை மாத்திக்கிட்டாரு, அவரு அப்பா பேரை மாத்தி வச்சுக்கிட்டாரு. சரி, நீங்க ஏன் கட்சியில இருந்து வெளியில போனீங்க? இந்த அவருடைய மாற்றங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, உங்களுக்கு அடுத்த நிறைய நாம் தமிழர்ல வந்து ஒரு 2வது இடத்துக்கு வராங்க, நாம் தமிழர்ல இருந்து சீமானுக்கு அடுத்ததா ஒரு முகம் வந்து பார்வையாளரை கவர்றாங்க அப்படிங்கும் போது அவங்க அடுத்து அந்த கட்சியில இருக்க மாட்டாங்க. அந்த கட்சியில இருந்து வேற கட்சிக்கு போயிருவாங்க, இல்ல அமைதி ஆயிடுவாங்க, நாம் தமிழ்ல இருந்து ஒதுங்கிடுவாங்க. அப்படியான சூழலை பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் சீமானுடைய எண்ணம் எப்படின்னா, கல்யாண வீட்டுல தாந்தா மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீட்டுல தாந்தா புணமா இருக்கணும். இதுதான் சீமானோட எண்ணம்.
தன்னை மிஞ்சி எல்லா கட்சியிலும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கட்சியில நீங்க வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க, செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கும், ஒரு கிராஸ் ரூட் இருக்கும். ஆனா சீமானுக்கு இன்ன வரைக்கும் கிராஸ் ரூட்டே இல்ல. இந்த உழுகிற ஓட்டு போற தேர்ட் ஃப்ரண்ட் உழுகிற ஓட்டு, இந்த மூணாவது அணி இருக்கிற ரெண்டு கட்சியிலும் வெறுத்து போய் மூன்றாவது ஒரு மாற்றம் வரணும்னு இருக்கக்கூடிய ஓட்டு தான். அது விஜயகாந்த் விழுந்துச்சு, வைகோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த வாக்குகளை வாங்கியிருக்காரு, மக்கள் நல கூட்டணிக்கு அந்த வாக்குகள் விழுந்துச்சு, அந்த வாக்குகள் தான் சீமானுக்கு கொடுக்குறது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்சியில அடுத்த கட்டமா இப்ப நீங்க வந்து ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரமும் பல நிகழ்ச்சிகள்ல போய் டிவில பேசி அவங்க ஒரு ஃபேமா வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னைக்கு காலி ஆகும்னா சுந்தரவல்லி அக்கா சொன்னாங்க, அந்த கட்சியில நேர்மையான 2 பேர் தான் இருக்காங்க, 2 தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொன்னப்ப சீமான் அங்க முடிவு பண்ணிருப்பாரு இவங்களை காலி பண்ணணும்னு. நீங்க கட்சிக்கு துரோகம் செஞ்சு இல்ல கட்சியை வச்சு பணம் திருடி ஏதாவது கட்சி விட்டு வெளியே அனுப்பினா பரவாயில்ல. கல்யாண சுந்தரம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி விடுவார் சீமானு. சுற்றுப்பயணம் ஒரு 3-4 மாசம் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வந்துட்டு அண்ணா இவ்வளவு பணம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு கூட புலம்பெயர் தமிழர்கள் இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜன் கை காட்டுறாரு. பாக்கியராஜன் கொடுத்துருக்காங்கன்னா அங்கிருந்து அவங்களுடைய ஒப்புதலோட அவங்களுக்கு கடிதத்தோட கொண்டு வந்து சீமாட்டு கொடுக்குறாரு. இந்த ஊழல சீமானும் சேர்ந்து பண்ணிருப்பாங்க கல்யாண சுந்தரம் தெரியல, சரிங்களா? பாக்கியராஜன் மேல குற்றச்சாட்டு வச்சோன்னா சரி இவங்க உள்ள வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் அடுத்த ஒரு முகமா மாறிட்டு வர மிகவும் பேச்சாற்றல் கொண்ட ஒரு மனிதர், நல்ல ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு ஆளு. அப்புறம் என்ன பண்றாங்க, அவரை வந்து வெளியே துரத்தணும்னு சொல்லிட்டு வெளியே துரத்துறாங்க. கல்யாண சுந்தரத்தை வெளியே துரத்துறேன், சரி. அப்படிங்கும் போது அது நாம் தமிழர் கட்சிக்கான நிதி. ஆமா, கட்சி வளர்ச்சிக்கான நிதி. ஆனா கட்சியை வளர்த்ததுக்கு அது எந்த நிதியும் இது வரைக்கும் பயன்படுத்துறது இல்ல. பண்ணிருந்த ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருப்பாங்க இன்னைக்கு, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்ல இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்குள்ள. அப்போ அந்த பணத்தை பூரா தன் சுயத்துக்காக தன் வாழ்க்கைக்காக வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பணம் கொடுப்பது உண்மைதான், முழுக்க உண்மை, முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா நான் கண்ணால பாத்துருக்கிறேன். புலம்பெயர் தமிழர் ஒருத்தர் கோயம்புத்தூர் நான் நடத்தின முதல் 2 கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்தின சிவானந்தா காலனியில அந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு புலம்பெயர் தமிழர், ஒரு மனைவி தலைவருடைய சொந்தக்காரங்க, அவங்க ஏதோ ஒரு தூரத்து ரிலேஷனு, ஒரு டாக்டர், அவங்க வந்தவங்க 6 லட்சம் ரூபாய் சீமானுக்கு கையில் கொடுத்தது நான் பார்த்தேன். 6 லட்சம். நீங்க இப்ப அன்னைக்கு 6 லட்சம், நான் சொல்றது 2010 6 லட்சம், இன்னைக்கெல்லாம் கோடிகள், பல கோடிகள் ஈழத்தமிழர் ஏமாத்தி வாங்குறது. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கட்சியில விக்னேஷ்னு ஒரு தம்பி வந்து தீக்குளிச்சு இறந்து போனார். எதுக்கு? காவிரி பிரச்சனைக்காக நாம் தமிழருடைய பேரணி நடந்து போகும்போது தீக்குளிச்சு இறந்து போனார். அந்த பையனுக்கு நீ இதுவரைக்கும் எத்தனை நினைவேந்தல் நிகழ்வு நடத்திருக்கீங்க? ஒண்ணு கூட நடத்ததில்லை. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பட்டப்பேர் இருந்த முத்துக்குமார் ஒரு தோழர், அந்த முத்துக்குமாரோட தோழர் படுகொலை செய்யப்படுறார். முத்துக்குமார் படுகொலை செய்யப்படுறார், புதுக்கோட்டை முத்துக்குமாரோட வரலாறு எடுத்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்காக 10-15 ஆண்டு காலமாக இங்க இருந்து அவங்களுக்கு தேவையான பெட்ரோல் அனுப்ப, இங்க இருந்து அடிப்படை பொருட்களை எல்லாம் வாங்கி அனுப்புறது, உளவுத்துறையில வேலை பார்த்து விடுதலை புலிகளுக்கான ஒரு உளவாளிய விடுதலைக்கான வேலை செஞ்ச ஒரு ஆளு. வீரப்பன் கூட போய் தங்கி தனித்தமிழ்நாடு கட்டுறதுக்காக ஒரு வீரப்பன் கூட இருந்து ஒரு போராட்டம் நடத்திய ஒரு ஆள், அவ்வளவு பெரிய பின்புலம் உள்ள ஒரு ஆளு படுகொலை செய்யப்படுறாரு. அந்த முத்துக்குமாருக்கு நீங்க என்ன நினைவேந்தல் நடத்திருக்கீங்க? இது வரைக்கும் கிடையாது. கடலூர்ல ஒரு தோழர் ஒருத்தர் வந்து ஈழப்பிரச்சனை நினைவிடம் இருக்கிறதா, முத்துக்குமார் நினைவிடத்தை என்ன பண்றாங்கன்னா, இவரு துரைமுருகன் அவங்க மனைவியை திருமணம் பண்ணிக்கிறாரு. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல சீமானுடைய தூண்டுதலின் பேர்ல அங்க சமாதி வீட்டுக்குள்ள வச்சிருந்த அந்த சமாதியை இடிச்சு அங்க இருக்கிற எலும்பெல்லாம் தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. முத்துக்குமாருக்கு அடையாளம் இருக்கக்கூடாது. முத்துக்குமாருக்கு அடையாளம் இருந்தால் நாம் தமிழருக்கான துவக்கம் முத்துக்குமாரா இருக்கும். அது வரலாற்றிலே இருக்கக்கூடாதுன்னு முத்துக்குமார் சமாதி காலி பண்ணிட்டாங்க. விக்னேஷை கொண்டு போய் எடுத்தோம்னா அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணி சீமான் பொய் கதை பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் உண்மையாலுமே செத்து போயிட்டான், தன் உயிர் தியாகமா கொடுத்துட்டான். அவன் ஒரு தியாகியா நிப்பான்ல வரலாற்றுல, காலத்துக்கு நிப்பான்ல. நம்ம தாளமுத்து நடராசன் இன்னைக்கு எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். அப்ப விக்னேஷ் ஒரு பையன் காவிரினா விக்னேஷ் ஞாபகம் வரும்ல, அது வரக்கூடாது. விக்னேஷ் காலி பண்ணியாச்சு. அவங்க அம்மா கண் ஆபரேஷன் சொல்லிட்டு வெளிநாடுகள்ல பணம் வாங்கி அதை திருடி அந்த அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கூப்பிட்டு கேட்கும்போது அந்த அம்மாவை வசை சொற்களை கெட்ட வார்த்தையில அந்த அம்மாவை திட்டி அந்த அம்மா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய மிக மோசமான விக்னேஷ் அவர்களுடைய தாய்ங்க அவங்க கொடுத்திருக்காங்க. பிரஸ் இது பதிவாயிருக்குல்ல, பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்களா? அவங்க என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி கண்டபடி பேசுறாங்க, கெட்ட வார்த்தை திட்டுறாங்க, கணவனை திட்டுறாங்க, நான் வந்து மகனை இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் எந்த ஆபரேஷனுக்கு காசு கேட்கல, என் பேரை சொல்லி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மா பேசுறாங்க. நாம் தமிழருக்காக உயிர் நீத்த அவர்களுக்கே நினைவேந்தல் நடத்தல அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ் வளர்க்க தமிழர்களுக்காக உயிர் நீத்த தலைவர்களை கொண்டாடுவதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. பெரியார் தொடர்பு, ஏன் பெரியாரை மட்டும் கொண்டாடுறீங்க, இவங்களையெல்லாம் ஏன் கொண்டாடுவதில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அப்ப அதற்கு உங்களோட பதில் என்ன? எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து இவர் என்ன பண்றாருன்னா,
தந்தை பெரியாரை வந்து மாற்றுமொழிக்காரர்னு ஒரு அடையாளப்படுத்தி ஒரு பக்கத்துல நிக்க வச்சுட்டு, மீதி இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்த தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்த இந்த சமூக போராட்டத்துல சுதந்திர போராட்ட களத்தில் நின்ன வஉசிய, முத்துராமலிங்க, இதெல்லாம் எதுக்குன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்கு. RSS என்ன வேலை பார்த்தான், அதே வேலையை தான் சீமான் பாக்குறாரு. ஒரு தலைவருக்கு எதிராக நீங்க வந்து மூக்கையா தேவர் வந்து தன்னுடைய சொத்தை வந்து இதுக்கு கொடுத்தாரு, ஒருத்தர் வந்து சொத்துக்காக கடைசியில் கல்யாணம் பண்ணாருன்னு பேசுறாரு. அந்த கல்லூரி திறந்ததே பெரியார். மூக்கையா தேவர் கட்டிய கல்லூரிய பழனி பாபாவும் மூக்கையா தேவர், பழனி பாபா பெரிய ஃபண்ட் கொடுக்குறாரு. அந்த கல்லூரியை கட்டி அந்த கல்லூரியை திறக்கிறதுக்கு 2 பேர் யாரை கூட்டு போறாங்க, பெரியாரை கூட்டு போறாங்க. அந்த தலைவர்களுக்குள்ளும் பெரியாருக்குள்ளும் முரண் இருந்தா அந்த தலைவர்களோட ஒரு கருத்து ஒண்ணு காட்டு. வ.உ. சிதம்பரனார் பெரியாரை பத்தி வசைபாடி ஏதாவது ஒரு பேச்சை காட்டுங்க. தமிழ் தேசியத்தில் இருந்த பெருஞ்சித்திரனார், தமிழ் தேசியத்தில் இருந்த தமிழரசன், புலவர் கலியபெருமாள் போன்று தமிழ் தேசியத்தில் மூர்க்கமாக ஊறி இருந்த அத்தனை பேரும் பெரியாரை ஏற்றுக்கொண்டு பெரியாருடைய சமூக தொண்டை பாராட்டி இருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க. போலி தமிழ் தேசியம் பேசி இந்திய உளவுத்துறையோட கையாளா இருந்து விடுதலை புலிகளுக்கு காட்டி கொடுத்தவன், திராவிடத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாப்போசி வெளிவந்தவங்க தான் இங்க வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பெரியாருக்கு எதிர்த்து பேசியிருக்காங்க. பெரியாருக்கு இது அதனை வழித்தோன்றதான் சீமான். 2015-16 வரைக்கும் நினைக்கிறேன் அவங்க ராவணன்குடியில பெரியார வந்து நினைவேந்தெல்லாம் நடத்திருக்காங்க. அதற்கு பிறகு ஏன் இந்த வசைப்பாடல், ஏன் இந்த தீவிரமா பெரியார் எதிர்ப்பை ஏன் கையில் எடுத்து? அதான் தொடர்ச்சியா நீங்க ஆரம்பத்துல இருந்து பாருங்க. இருகரம் விரித்து நிற்கின்றேன், யாரெல்லாம் தன்னை தமிழனாக உணர்கிறாயோ, புதிய அரசியலை கட்டி எழுப்புவோம் என்று நினைக்கிறாயோ, ஈழத்தில் விழுந்த நமது மக்களின் உயிர்கள் மீது அரசியல் செய்வோம் வா. இதுதான் வந்து 2010 சீமானோட ஸ்டாண்டு. கொஞ்சம் அப்படியே போய் பஞ்சேரிகளை வெளியில துரத்தணும் அப்படின்னு சொல்லி மொழி வழியாக வந்து ஒரு டீம் இதை பிரிக்கிறார். அப்புறம் வந்து பாபா முத்திரை காமிச்சிட்டு இலுமினாட்டி அரசியல் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தாரு, நீ பார்த்திருப்பீங்க. அதுக்கு அடுத்து திமுக எதிர்ப்பு இருந்து அப்படியே போய் திராவிட எதிர்ப்பா மாறுது. திராவிடத்தை எதிர்ப்போம், திராவிடத்தை அழிப்போம், திருட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலஜிக்கு வராரு. தனிப்பட்ட ஒரு கட்சியின் மீது இருந்த வன்மம் அதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்றாருன்னா ஐடியாலஜி கொண்டு போய் பூத்துறாரு, திராவிடத்தின் மீது பூத்துறாரு. அதுல இருந்து வழி வந்து திராவிடத்தின் தலைவர் யார், திராவிடத்தின் வேறாக நிற்பது யார் அப்படின்னு பார்த்தா பெரியார். அப்ப பெரியாருக்கு வந்து நிக்கிறாங்க. பெரியார் தாண்டி போற ஒண்ணும் இல்ல, இதோட அவங்க அரசியல் முடிஞ்சு. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து படிப்படியா வரக்கூடிய அரசியல். பெரியாரை வந்து அந்த பெரியார் நிற்கும் போது பெரியாரை வீழ்த்துறதுக்கு எவனால முடியும்? RSSனால முடியாது, பாரதிய ஜனதானால முடியாது. பாரதிய ஜனதா எலும்பு துண்டு வாங்கி சாப்பிடுற உங்களால முடியுமா? சீமானால முடியுமா பெரியாரை வீழ்த்தறதுக்கு? இன்றைய அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இளமாறனிடத்துல நம்ம நிறைய கேள்விகளை கேட்டிருந்தோம், விளக்கமான பதில்களை கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.